ஹீரோ நீங்க தான். ஹீரோவா ஹீரோ பண்ணியிருந்தீங்க. ஆக்ட்ரஸ் ஆர்டிஸ்ட்டு மீனாட்சின்னு சொல்லி டெல்லியில் இருக்காங்க ஓகே. ஹீரோயின். அதனால் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க மூவி பண்றதுக்கு? ரெண்டு படத்தில் எனக்கு நைட் 2 மணிக்கு சாங் போயிட்டுருக்கு. ஒரு சாங் போது கரெக்டாக 2:30 மணிக்கு பார்த்தா ஒரு 100 பேர்கிட்ட வந்துட்டானுங்க. திடீர்னு நான் ஆச்சு சந்தானம் கிட்ட யாருண்ணா இவ்வளோ பேர் வந்துட்டு தெரில திரும்பினேன். சினிமாவில் வந்து முன்ன நின்று நீ நடி, உனக்கு நான் உதவி பண்ணுறேன், உனக்கு பப்ளிசிட்டி ஆக்கி விட்றேன், பேர் ஒருத்தரும் கிடையாது. ஓகே. என்ன நானே செதுக்கி நானே வந்துட்டேன். இப்போ அஜித் சார் வந்தாருன்னா அவர் மாதிரி நான் வந்துட்டேன். யாரும் அரசியல் மாதிரி நிரந்தரம் இல்லை, யாருக்கும் உயர்வும் கிடையாது. அவர் சூரியக்கிட்ட அல்லட்டேன் அவர் வர்றாரு. ஒரு சந்தானம் இருக்குன்னு பேர் போல் எடுத்துட்டாரு. அதனால இதில் வந்து சினிமாவில் வந்து லத்திகா மூவிக்கு வந்து ஏன் அவ்வளோ செலவு பண்ணி அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணணும்னு நினைச்சீங்க? படம் போட்டு ஒரு வாரத்தில் படத்தை எடுக்க சொல்லிட்டாங்க. 10 படமே நம்ம படம் தூக்க சொல்கிறாங்க. இவ்வளோ கோடி செலவழிச்சுட்டு விடக்கூடாது, இன்னும் எவ்வளோ இருந்தாலும் சரி செலவழிக்க ஓட்டணும். ஹாய், நான் தான் உங்களுடைய ரவினா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொன்னாலே அப்படி அதிருதுல அப்படின்னு ஸ்டார், பவர் ஸ்டார் வாங்க நிறைய பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நல்லா சார், இருக்குமா. உங்களை பார்த்ததுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப உண்மையாவே சந்தோஷம். உங்க பேரை கேட்கும் போதே வந்து ஒரு பவர் தன்னால வருது. இதுதான் உங்களோட பேஷன், ப்ரொஃபஷன் ரெண்டுமே இதுதானா சார்? ஆமாம் சினிமா ஆமாம், தான். சினிமா தான். சினிமா தான். இதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ டாக்டராலாம் இருந்ததா ஆமாம், சொல்லி அதில் சொன்னீங்க. அக்குபஞ்சர் டாக்டர் இருந்தேன். ஓகே. அதை கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் நேம் கிடைக்கல, பப்ளிசிட்டி இல்லை. நேம் இல்ல. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள தான் இருந்தது. ஓகே. சரி, இதையும் தாண்டி நம்ம நம்ம வந்து வரணும். சர்க்கிள்குள்ள எல்லாம் இருக்க கூடாது. உலகம் ஆமா சற்றும் வாலிபனா ஆமா மாறினா. ஆமா, அது ஓகே. யோசிச்சேன். சரி, ம். சினிமா தவிர வேற ஒன்றும் இல்லை, ம். அதுல ஒன்று தான் நம்ம ஜெயிக்க முடியும் ம். அப்படின்னு சொல்லி. ஜெயிக்கிறதுக்கு நிறைய ஃபீல்டு இருக்குல்ல. அதனால வெளியே தெரியாதுல்லம்மா. ஓகே. என்னோட என்னோட ஆன் ஃபேஸ் வந்து பப்ளிக்கு தெரியணும். அதுதான். இல்லை தெரியணும்னா ம். சினிமா ஒன்று தான் ஃபோக்கஸ் ஆகும். நம்ம திரும்பி பார்க்க வைக்கக்கூடியது. ஆமா, யார் இவரு, கண்டிப்பா. இவர் என்ன பண்றாரு, என்ன ம். பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த இதுதான் சினிமா தான். கியூரியாசிட்டி. ஓகே. ஆமா, நம்மள மற்ற திரும்பி பார்க்க பிசினஸ்ல வச்சு. அப்படி கிடையாது. ம். மற்ற பண்ணுவாங்க, சம்பாதிப்பாங்க, வெளியே தெரியாம. இப்ப ம். யாருக்கும் அதுல வந்து உதவி பண்ண முடியாது, ம். யாருக்கும் எடுத்து சொல்ல முடியாது. ம். இதெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா. கண்டிப்பா. நல்லது கருத்து மக்களுக்கு தெரிவிக்கலாம், ம். நம்மளுடைய வளர்ச்சி என்னங்கிறது நம்மளே பார்த்துக்கலாம். கண்டிப்பா. அதான் சினிமாங்கிறது ஒரு நல்ல ஒரு நீங்க ஒரு விஷயம் நினைச்சு சினிமாக்குள்ள வந்திருப்பீங்க இல்லையா? நான் ஒரு ஆன் ஃப்ரேம் வரணும், நான் ஒரு பொசிஷனுக்கு இல்ல, போகணும் அந்த அப்படின்னு மாதிரிலாம் நினைக்கவே இல்லைம்மா. நினைக்கவே இல்ல. நடிக்கணும், ம். நம்மளை பார்த்து மக்கள் சந்தோஷப்படணும், ம். இதை வச்சு 4 இது நம்ம டெவலப் பண்ணணும். அப்படிதான் வந்தேன் முடிய இதை வச்சு நம்ம சம்பாதிக்கணும் அந்த எண்ணத்துல உள்ள வரல. ஓகே, ஓகே, ஓகே. சம்பாதிக்கிறதுக்கு வரமாட்றது ஒரு இல்ல, பக்கம் ஒரு இருக்கட்டும். பக்கம் இருந்தாலும் சினிமாங்கிறது நமக்கு அது ஒரு ஃபேஷன், நம்மளும் 4 பேர் மேல வரணும் ம். அப்படிங்கிற ஒரு. இப்ப நீங்க நினைச்சீங்கல்ல, ம். நம்மள வந்து 4 பேருக்கு தெரியணும். ஆமா நம்மள பார்த்தோனே பவர் ஸ்டார் அப்டி சொல்லணும். ஆமா அப்டி சொல்லி அப்படிலாம் உங்கள வந்து வெளியில நீங்க ஒரு மூவி பண்ணிட்டு வெளியில வந்திருக்கும்போது ஆ. பார்த்துருக்காங்களா? உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்களா? ஐயோ, அதெல்லாம் நிறைய மக்கள் நெறைய. நிறைய அப்பதான் வந்து உண்மையாவே கரண்ட் உங்களுக்கு காலையில கூட பார்த்துருக்காங்க. வாவ்! நல்ல மக்கள், அதாவது எனக்கு மற்ற மக்களோட தமிழ் மக்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். தமிழ்நாட்டில் உள்ள ஃபேன்ஸு, தமிழ்நாட்டு மக்கள், தாய்மாரெல்லாம் எல்லாமே பாசத்துக்கு அடிமையானவங்க. எங்கே ஆ. போனாலும் அதே பவர் ஸ்டார் பவர் ஸ்டார் பவர் ஸ்டார்னு. டேய் உள்ளுக்குள்ள ஐஸ் தூக்கி கொட்டுன மாதிரி இருந்திருக்கும்ல. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. சரி, அப்ப நம்மளும் ஜாலியா இல்லையா? இல்லை ஜாலி தான், இருந்தாலும் அங்கீகாரம் கிடைச்சிருக்குல்ல. அந்த ம். லேபிள் கிடைக்க கஷ்டம்ல. ம். எத்தனையோ பேர் வராங்க சினிமால, எவ்வளோ பேர் மறையிறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இருந்தாலும் அவங்க மத்தியில் நம்மளும் இருக்கிறோமா ம். அப்படிங்கிற. ஓகே. இப்ப நம்ம வந்து தமிழ் சினிமா மட்டும் தான் கமிட் ஆயி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, இல்ல அதர் இல்லை லாங்குவேஜஸ்? தமிழ் சினிமா மட்டும்தான். ஏன் கடல் கடந்து போக வேண்டாமா நம்மளுடைய புகழ்? இல்லை போகணுமா, பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு மலையாள படம், கன்னட படம் 2 பேசிட்டு இருக்காங்க. மூவிஸ் வாய்ப்பு வந்துட்டு ஆமா, இருக்கா சார்? வந்துட்டு ஓகே. போயிடும் சீக்கிரம். அடுத்த ஐடியா இருக்கு அப்போ. இருக்குமா, அதர் கண்டிப்பா லாங்குவேஜ்லயும் கண்டிப்பா பண்ற மாதிரி. கண்டிப்பாம்மா. சூப்பர் சார், சூப்பர். நெறைய விஷயங்கள் அப்படியே பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமாம்மா. ஓகே. இது அதர்வைஸ் வந்து இப்ப வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? சினிமாவ தாண்டி? சினிமா உங்க தாண்டி அக்குபஞ்சர், டாக்டர் இதெல்லாம் இல்லை, விட்டுட்டீங்களா அதெல்லாம் அப்படியே? விட்டாச்சுமா, அதெல்லாம் விட்டுட்டேன். ஆ. விட்டுட்டேன்னா அது டைம் இல்லை. சரி, என்ன ஒரு ஷூட்டிங் பண்ணோம்னா 15 நாள் 20 நாள் ம். 30 நாள் அதில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஓகே, அது ஓகே. பூரா ஷூட்டிங்லாம் வெளியூர் அந்த மாதிரி நடக்கிறதுனால, ம். சரி அதுலேயே நமக்கு வந்து சம்பாதிச்சா போதும் ம். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். ஓகே. இப்ப பவர் ஸ்டாருக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ்னா யார சொல்லுவீங்க? ஆர்டிஸ்ட்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவர் சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. பவர் அது ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார் ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்கும். ஓகே.
அதையும் தாண்டினா என் தம்பி விஜய் ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமால உங்களுக்கு ம். ரொம்ப பிடிச்ச நடிகைனா யார சொல்லுவீங்க? அதாவது பிடிச்ச நடிகைன்னு சொல்றத இப்ப விட, நான் அடுத்து நடிச்சா இவங்க கூட தான் நடிப்பேன் அப்படின்னா இல்ல யார அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க? அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லைம்மா. அப்படிலாம் இல்லை. அ, அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன விரும்புறாங்களோ அதான். நம்ம இவங்க இப்போ என்னுடைய சொந்த படம்னா நான் அந்த மாதிரி இவங்கள போடுங்க நடிக்கலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ம், ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு பேர் சொல்ற மாதிரி 2 3 பேர் தான் இருக்கிறாங்க. ம். அதனால அதெல்லாம் நான் எய்ம் பண்ண மாட்டேன். படம் ஜெயிக்கணும், மக்கள் மத்தியில நம்ம நிற்கணும், அவ்வளோதான். என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? நம்ம நடிச்ச படம் இந்த படம் போகலையே, ஓடலையே இல்லை என்று. இதெல்லாம் சகஜமா. ஒரு தொழில்னு எடுத்தா அது லாபம் நஷ்டம் வரத்தான் செய்யும். எல்லா அ, படமே ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. எல்லா பிஸ்னஸுமே சக்ஸஸ் சொல்ல முடியாது. கீழே வந்தா மேலே வரணும். இதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. கண்டிப்பா எல்லாத்துலயுமே லாப நஷ்டம் இருக்கதான் கண்டிப்பா, செய்யும். கண்டிப்பா. ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறோம், கோடிக்கணக்கா வாங்குறோம். ரோட்ல தான் போகுது. நல்ல கார் நல்லா இருக்குன்னு நெனச்சு அதுக்கு போறோம். கார் வந்து ஃப்ளைட்டும் பறக்க முடியும். இல்ல, ரோட்ல தான் போய் ஆகணும். இல்ல, இல்ல. அ, எதுக்கு சொல்ல வரேன்னா, ம், போம்போது திடீர்னு பஞ்சர் ஆகுது. நம்ம என்ன பண்ண முடியும்? ம். அது வந்து இயற்கை. லாபம் பஞ்சர் ஒட்டிட்டு போயிற வேண்டியதுதான். போயிட்டே இருக்கணும். சூப்பர், சூப்பர். ம். ம். சரி. ம். இப்ப வந்து நெறைய படங்கள் கமிட் ஆகி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. என்னைக்காவது வந்து நீங்க செட்ல இருக்கும்போதோ, இல்ல உங்கள யாராவது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரியோ ஆ. பேசியிருக்காங்களா? இல்ல அந்த மாரி இல்ல. எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்லயா இல்ல, இல்ல. இருக்கட்டும், இல்ல வெளியிலயா லட்டு இருக்கட்டும். படத்துல எனக்கு நைட் 2 மணிக்கு சாங் போயிட்டுருக்கு. ம், நானும் சந்தானம் உட்காந்தோம் கும்பகோணத்துல. ம், ம். ஒரு சாங் போது கரெக்ட்டா 2:30 மணிக்கு பார்த்தா ஒரு 100 பேர்கிட்ட வந்துட்டானுங்க. திடீர்னு. என்னடா இவ்வளோ கூட்டம் வருது? ஷூட் பார்க்கவா? சரக்குல 100 பேர் வராங்க. என்ன ஆச்சு? சந்தானம் கேட்டேன். யாருண்ணா இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கா? தெரியல தம்பி. நானே காசு கீசு குடுத்து வரேன். இல்ல தம்பி. எனக்கு யாருன்னே தெரியாது தம்பி. பார்த்தா தெரியும் மாலைய போட்டு, ம். பாகிஸ்தான் அதிபர் வாழ்க! அமெரிக்க ஜனாதிபதி வாழ்கன்னு ஆ! எனக்கு அதிர்ச்சி ஆச்சு. என்னடா இப்படி சொல்லிக்கிற தம்பி நான் சாதாரண ஆளு. ஐயோ! தலைவா நீ தான் என் உயிர். நீ தான் ஓ! அது ரொம்ப அதிர்ச்சி ஆச்சு. சந்தானம் விழுந்து விழுந்து சிரிப்பாரு. ஓகே, ஓகே. அந்த மாதிரிலாம் நிகழ்வு நெறைய நடந்தது ஷூட்டிங் ம். ஸ்பாட்ல. ஓகே, ஓகே. இப்போ சந்தானம் சார் கூட நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமா. சந்தானம் சார் வந்து ஒரு பீரியட்ல வந்து காமெடியனா பண்ணிட்டு இருந்தாங்க. அ, அப்புறம் வந்து ஆக்டரா தான் பண்ணுவேன் அப்படின்னு ஆ, சொல்லி நெறைய படம் பண்ணாங்க. ஆ. பட் நெறைய படங்கள் வந்து சரியான ரீச் குடுக்கல. கரெக்ட்டா? கரெக்ட்டு. ஆ. சோ அத பத்தி உங்ககிட்ட ஏதாவது டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்களா? இல்ல அத பத்தி இல்லம்மா. அவருடைய சொந்த படம் ம். வச்சு எடுக்குறாங்க. ஆனா ரீச் ஆகுது. ம். அது ஏன்னா இப்போ சூரி சார் பார்த்தீங்கன்னா, நாளே படத்துல வந்து பயங்கரமா ரீச் குடுத்துருக்காரு. அதாவதுமா ம். சினிமா இருந்தாலும், எந்த பிசினஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம், ம். டைம் இருக்கும். இந்த டயத்துல இவரு இந்த டயத்துக்கு வர்றோம். இப்ப வடிவேலு சார்லாம் எடுத்தீங்கன்னா, அவரு இல்லாத சினிமா இல்ல. ஆமா. கவுண்டமணி இல்லாத படம் இல்ல. ம். ம். அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம். ம். அந்த காலகட்டத்துல அவங்கவங்க ஜெயிக்கிறாங்க. திருப்பி வருவாங்க. அதனால இந்த படம் ஜெயிக்குது, அந்த படம் தோக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ம். அவரு சூரியகிட்ட நல்ல டைம் அவரு வர்றாரு. இவரு சந்தானம் ஏற்கனவே பேரு புகழ் எடுத்துட்டாரு. ம். அதனால இதுல வந்து சினிமால வந்து யாரும் அரசியல் மாரி நிரந்தரம் இல்ல, யாருக்கும் உயர்வும் கிடையாது. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க வந்து உங்களுக்கான கோல ரீச் பண்ணிட்டதா பார்க்குறீங்களா? இல்ல இல்லம்மா, இன்னும் இல்ல, ரீச் இல்ல. இன்னும் பார்க்கல. இன்னும் நெறைய இருக்கு. சாதனைக்கு வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. ஓகே. ரியலாவே ஒரு படம் 300 நாள், 200 நாள் ஓடணும். அதான் உண்மையான வெற்றி. நம்ம காசு குடுத்து ஓட வைக்கக்கூடாது அப்படி சொல்றீங்க. ஆமா, ஒரு 100 நாளாவது ஓடணும். ம். ஓடுனா தான் அது வெற்றி. இந்த லத்திகா மூவிக்கு வந்து ஏன் அவ்ளோ செலவு பண்ணி அத வந்து பப்ளிசிட்டி பண்ணணும்னு நெனச்சீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் படம். சொந்த ஃபர்ஸ்ட் படம். படம்ன்றதுனால. சொந்த படம் எவ்வளோ நம்ம செலவானாலும் பரவால்ல. ஆமா சோ எவ்வளோ நாள் அதுக்கு ஏதோ தியேட்டருக்கு ஆள கூட்டு வரதுக்கு ஏதோ ஒரு வேலையெல்லாம் பார்த்தீங்களா? ஐ மீன் இல்லம்மா. அது வந்து என்னன்னா, படம் போட்டு ஒரு 1 வாரத்துல படத்த எடுக்க சொல்ட்டாங்க. தியேட்டர்ல என்னடா இருந்தா. 10 படமே நம்ம படம் தூக்க சொல்றாய்ங்க. இவ்வளோ ம். கோடி செலவழிச்சுட்டு விடக்கூடாது. இன்னும் எவ்வளோ நாள் சரி செலவழிக்க ஓட்டணும். டெய்லி பேப்பர்ல வரணும், டிவில வரணும், ஆடியன்ஸ் பார்க்கணும். ம். அப்படிங்கிற ஒரு இது நானே யூகம் பண்ணி, ம். சரி படத்த ஓட்டுங்க ம். அப்படின்னு சொல்லி ஓட்ட வச்சேன். எப்படி 350 நாள் எப்படி ஓட்டுனீங்க? வாரம் ஒரே வாரத்துல வந்து படத்த தூக்குற நிலைமை. ஆமா. எப்படி 350 நாள் வரைக்கும் அத ஓட்டுனது? ஏன்னா எப்படி பாசிபிள் அது? ஏன்னா அன்னைக்கு அப்பதான் நான் ஃபீல்டுக்கே வரேன். ம். நியூ ஃபேஸு, ம். பப்ளிக் யாருன்னு தெரியாது. ம். தெரிய வைக்கணும்னா வேற வழி இல்ல. இதுக்கு ம். இன்னொரு படம் எடுக்கிறதுக்கு செலவாகுது. இந்த படத்திலேயே செலவழிச்சிருவோம் ம். அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சேன். ம். அது நல்ல எனக்கு ஒரு பலன் கிடைச்சதும்மா. பலன் கிடைச்சதாவே பலன் கிடைச்சதும்மா. பார்க்குறீங்க. அதுல தான் எனக்கு ரசிகர் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. யார்ரா லத்திகான்னா யாரு? லத்திகா யாரு? ம். ஓகே. அந்த படத்துல ஆக்ட்ரஸா அவங்க கூட என்ன என்ன ரோல்லாம் பண்ணியிருப்பீங்க? ஹீரோ நீங்க தான்மா. ஹீரோவா ஹீரோ பண்ணியிருந்தீங்க. பண்ணிருக்கேன். ஆக்ட்ரஸ்? ஆர்டிஸ்ட்டு மீனாட்சின்னு சொல்லி டெல்லியில இருக்காங்க. ஓகே. ஹீரோயினு. ம். அதனால எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க மூவி பண்றதுக்கு? இல்ல வராங்கம்மா. நாம எல்லாம் பணம் தானம்மா.
அதனால பிரச்சனை இல்லைன்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ அவங்களுக்கும் சினிமா நடிக்கணும் ஒரு ஆர்வம். அவங்க ஃபீல்டு அவங்களும் புதுசா? புதுசு. ம். சரி ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. நீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க அப்போ. இல்ல இல்ல. இதுல வந்து வளர்த்துறது அவங்கவுங்க வளர்த்துக்க வேண்டியதுதான். அவங்கவங்கலாம் வளர்த்துக்க குழந்தை வேண்டியதுதான். வளர்த்து விடலாம் ஆமா ஆமா ஒண்ணும் இல்ல. தேவையில்லை. இப்ப குழந்தை பிறக்குதுன்னா ம். ஒரு ஸ்டேஜ் வரையும் தான் வளர்க்கணும். அப்புறம் அதான் வளர்ந்துரும்ல. என்ன சொல்றீங்க? கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா அது ஃபர்ஸ்ட்டு வளர்றதுக்கான ஒரு பேஸ் கூட யாராவது இருக்கணும்ல. கண்டிப்பா, அம்மா, அப்பா கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா. சினிமாலயும். ஏன்னா இப்ப நெறைய பேர் ஆனா பார்த்தீங்கன்னா, எனக்கு சினிமால யாருமே வந்து சினிமால வந்து முன்ன நின்னு, "நீ நடி. உனக்கு நான் உதவி பண்றேன். உன்ன பப்ளிசிட்டி ஆக்கி விடுறேன்." பேரு ஒருத்தரும் கிடையாது. ஓகே. என்ன நானே செதுக்கி நானே வந்துட்டேன். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. பக்கபலமா யாருமே யாரும் கிடையாது. கிடையாது. இப்ப அஜித் சார் வந்தாருன்னா, அவரு மாரி நானும் வந்துட்டேன். அஜித் சார் மாரி. ஆமா. விஜய் சார் எடுத்தா அவங்க அப்பா இருக்காரு. அவரு டெவலப் பண்ணி விட்டாரு. இப்ப நீங்க எல்லா அஜித் சார் மாரி ஆர்டிஸ்ட்டுக்கும் எடுத்து வர்றோம் ஆமா. நம்ம. அவரும் அப்படித்தான் வந்தாரு. தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய திறமையில வந்த மாரி நானும் என்னுடைய உழைப்பு, திறமையில தான் நான் வந்திருக்கேன் ஒழிய, எனக்கு பக்கபலம் யாருமே கிடையாது. கிடையாது. ஆமா. ஓகே. கண்டிப்பா அஜித் சார் அதனால மாரி. எத வச்சு சொல்றேன்னா, நம்மளுடைய விடாமுயற்சி தான். இப்படி ஒவ்வொருத்தரும் நமக்கு ரோல் மாடலா இருக்காங்க இல்லையா? ம். அவரே எடுத்த முயற்சி, அவரே ஜெயிச்சாரு. ம். இன்னைக்கு அவரு பெரிய லெவல்ல வந்துட்டாரு. அந்த ம். மாரி ஒவ்வொருத்தருடைய முயற்சி தான். முயற்சி தான் ஆமா, கண்டிப்பா ஜெயிக்கும்ல. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, முயற்சி எடுத்தா வந்து ஜெயிக்க முடியும் ஆமா. அப்படின்னு. இப்போ சாதாரணமா இப்போ ஒரு கிராமத்துல இருந்தோ, இல்ல வந்து சினிமா பின்புலமோ இல்லாம, ம். ஒருத்தவங்க சினிமால நடிக்கணும்னு வந்தாங்கன்னா, அவங்கனால அது முடியும்னு நினைக்கிறீங்களா? அது இப்போ உள்ள காலகட்டத்தில முடியும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க தலையில என்ன விதி இருக்கோ அதான் நடக்கும். இல்ல இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சினிமா இப்போ ஒவ்வொரு ப்ரொஃபஷன் சொல்லுவோம்ல, டாக்டரா இருக்கவங்க பையன் டாக்டரு. ஆமா. அந்த மாதிரி தான் இப்ப நம்ம சினிமா இருக்குதோ அப்படின்னு எல்லாருடைய பார்வையும் இருக்கு. அவங்க டைரக்டரா இருக்காங்க, அவங்க பொண்ணோ, பையன் தான் வருவாங்க. இவங்க ப்ரொடியூசரா இருக்காங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்கள தான் சினிமால நடிக்க வைப்பாங்க. இப்படியான ஒரு பார்வை இல்ல, தானே இல்ல, போயிட்டு இல்ல, இருக்கு. இல்ல. அந்த மாரி இது தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ பேர் பெரிய ஆக்டர் இருக்காங்க. ம், அவங்க பையனோ, பொண்ணோ வர முடியல. ம், எவ்வளோ டைரக்டர் பையன் இருக்கான் வர முடியல. ம். இது வந்து எப்படின்னா ஒரு பிராப்தம் தான். சினிமாலங்கிறது ஒரு பிராப்தம் இருந்தா தான் வர முடியும். எல்லாருமே வர முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. இது சூப்பர். என்னுடைய கணிப்பு. ம். மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஏன்னா நீங்களுமே சினிமா அ பின்புலம் இல்லாம வந்தவங்க தானே. அதான் டைம் நமக்குன்னு ஒரு பிராப்தம் இருக்கணும். இது வந்து ம், பெரிய ஒரு கலை குடும்பங்கிறது இது ஒரு பெரிய பொக்கிஷம். ம், இந்த ஃபீல்டுல வந்து நிக்கணும். இப்ப கடல்ல வந்து எத்தனையோ பேர் நீந்துறாங்க. அதுல ம். பொழைக்கிறவங்க பாதி பேர் தான். கடல்ல முழுகுறவங்க எத்தனையோ பேர். அது மாரி சினிமாங்கிறது ஒரு கடல். இதுல நீந்தி வர்றது தான் பெரிய கஷ்டம். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க ஏதாவது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலைய சந்திச்சிருக்கீங்களா? அந்த சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா? இல்ல, இல்ல. அதெல்லாம் இக்கட்டான்லாம் சொல்லல. சினிமால வந்து பேர் புகழ் தான் வாங்கியிருக்கிறேன். எந்த கஷ்டமும் பட்டது கிடையாது. இல்ல சினிமால இருந்து நான் எந்த கஷ்டமும் இப்ப இதுவரையும் நெறைய படல. பேர் சொல்லுவாங்க, சினிமாக்குள்ள போனதுனால வந்து என் வாழ்க்கையவே தொலைச்சுட்டேன். அதெல்லாம் சும்மாம்மா. என்ன அதெல்லாம் சார் பொசுக்குன்னு சும்மான்னு சொல்ட்டீங்க? சும்மா என்ன பொறுத்தமட்டும் சினிமால வந்தவங்கலாம் ஜெயிக்கிறவங்க தான் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆ, ஓகே, நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஓகே. அதுல வந்து நான் சினிமால வந்து என் லைஃப் கெடுங்கிறது அது வேணா பெண்கள் வேணா அந்த மாரி சொல்லலாம். ஏதாவது ஏமாந்து இருக்கலாம். ம். வழி தெரியாம ஒரு ஒரு தவறுதலானது. ஒரு வழி தெரியாத ஒரு குருடன்ட்ட போய் வழி கேட்டவன் என்ன சொல்லுவான், அந்த பக்கம் போம்மான்னா கீழ விழுந்துருவாங்க. அந்த மாரி சினிமாங்கிறது ஒரு அற்புதமான ஒரு இருக்கிறதுலயே பெஸ்ட் அதான். அது ஓகே. வழி தெரியாம போறவங்கலாம் தப்பு பண்றது நம்ம அது ஒண்ணும் பண்ண அப்படிலாம் சொல்லக்கூடாது முடியாது. இல்லையா? தப்பு. ம். ஓகே, ஓகே. நீங்க எந்த டைரக்டர் கிட்டயாவது திட்டு வாங்கி வந்து படத்த நடிச்சிருக்கீங்களா? இல்ல, இல்லம்மா, இல்லம்மா. நான் அந்த இல்ல. மாரி டேக் வாங்குனது உண்டா ஏதாவது இல்ல, இல்ல. அதிகமா? ஒரே டேக் தான். ஒரே டேக், ஒரே சிங்கிள் டேக் தான். டேக் ஆமா. தான். ஐ படத்த கூட சங்கர் கூட நடிச்சா ஒரே டேக் தான். ம், அவரு ஸ்ரீராம் கேமராமேன் ஒரே இது அவரே சொன்னாரு. ஆச்சரியப்பட்டாரு. "நல்லா ம். பரவால்ல. நல்லா பண்றீங்களே சார்" அப்படின்னு. சினிமா மேல அவ்ளோ லவ் என்ன சார்? லவ் இல்ல இயற்கை கடவுளுடைய கிஃப்ட் தான். ஓகே, ஓகே. ஒரே டேக் தான். இதுவரைக்கும் நான் ஒரே டேக் தான் எடுத்திருக்கேன். அப்படியா? சந்தானமே லட்டு படத்திலே சொல்லுவாரு. சேது நடிக்கிறார் இல்லையா? ம், டாக்டர் அவரு பல டேக் வாங்குவாப்ல. "டேய் பார்றா டேக் ஆர்டிஸ்ட்ரா. உன்ன கேலி பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டு அவர் பாட்டு டேக் எடுத்துக்கிட்டே இருக்காருடா. டேய் ம். என்னடா செய்யாருன்னு" எவ்வளோ தூரம் சொல்லுவாரு. ஓகே. இந்த மாரி எனக்கு ஏதோ கடவுளுடைய கிஃப்ட் தாம்மா. சூப்பர் சார், ம். சூப்பர். உங்கள வந்து உங்களுக்கு உங்க முன்னாடியோ, இல்ல உங்களுக்கு பின்னாடியோ யாராவது உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்களா? நீங்க சினிமாவுக்கு வந்ததுனால?